ஓகே, இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா boAt AirPods 115 வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த TWS பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா boAt எழுதியிருக்கோம். ஸோ அந்த boAtோட அந்த டெக்ஸ்டே காணும். ஸோ அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா boAt வெப்சைட் வந்து 1600 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த விலைக்கு வாங்கலாமா? ஸோ எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ இதுக்குள்ள நமக்கு வந்து TWS இருந்துச்சு, தென் அதுக்கப்புறம் 1 year வாரண்டி கார்டு, டைப் சி சார்ஜிங் கேபிள், தென் அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி. ஸோ டிசைன் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இது கை கலக்கமாக இருக்குது. ஸோ ஒரு போர்ட்டபிள் கூட நம்ம பேக்கெட்டில் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு சைனிங் லுக்கில் கூட இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக் மாதிரி தெரியுது. இந்த TWS பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும், தென் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அது தென் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டோட லோகோ வந்து இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சார்ஜிங் இண்டிகேட்டர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பாட்டமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. தென் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் ஒன் கனெக்டிவிட்டி. ஸோ கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஏர்பாட்ஸ் வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோன் கூட வந்து கனெக்ட் பண்ணி பேர் ஆகிக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்துக்கு உள்ளே போய் நம்ம கனெக்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டா போதும். நம்ம எப்போ TWS வந்து நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகிடுது. ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம். ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஃபிட். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது. ஓகே, ஒரு ஹெட்ஃபோனில் நமக்கு வந்து போட்டதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது உறுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீலிங் வந்து இப்போ இதில் கிடையாது. ஸோ நமக்கு நல்ல ஒரு சூப்பரான ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் தலையாட்டும் போது கூட வந்து பார்த்து சேக்கை உழுகலை. ஸோ நல்லா தான் இருக்குது. ஓகே, ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லை, சூப்பராக வந்து ஃபிட் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு அப்படி ஃபிட் ஆகலைனா கூட நமக்கு வந்து இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக கரெக்டான ஃபிட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் வந்து 13mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பேஸ் கூட நல்லா ரிச்சாக இருந்துச்சு. சவுண்ட் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நல்லா சாங்ஸ் கேட்கும்போது எல்லாமே வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லை, சூப்பராக இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 300 mAh வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு சிங்கிள் பட்ஸ்லையும் நமக்கு வந்து 35 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு கீழே வந்து டைப் சி வந்து இருக்குது. ஸோ அது மூலமாக நம்ம சார்ஜ் பண்ணும்போது பாக்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஆயிரும். சரி, நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கான ப்ளேபேக் வந்து அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நம்ம யாரும் வந்து பார்த்தா அந்த அளவுக்கு வந்து பேட்டரி வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு அப்பப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா பேட்டரி வந்து பெரிய இதாக எனக்கு தெரியல. ஸோ பேட்டரி வந்து எனக்கு டீசெண்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் கால் குவாலிட்டி. ஸோ கால் குவாலிட்டி நமக்கு வந்து டீசெண்டாக வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ நம்ம எப்படி நார்மலாக வந்து ஃபோனில் பேசுவோம் அது மாதிரி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். நான் யார்ட்டையும் சொல்லலாம் கிடையாது. ஸோ இது மாதிரி நான் கால் வந்துட்டு ஃபோனில் பேசல, இந்த இயர்ஃபோன்ஸ்லாம் பேசுகிறேன் அந்த மாதிரி சொல்ல கிடையாது. ஸோ எனக்கு கால் வரும், அட்டன் பண்ணுவேன், நான் பாட்டுக்கு இதில் பேசுவேன். எனக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நல்லா கேட்கும். எனக்கு வந்து எந்த விதமான யாரும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் கால் வந்து நாய்ஸாக இருக்குது அப்படி எதுவுமே சொல்ல. ஸோ அப்போ கால் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது இதில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டச் கண்ட்ரோல். ஸோ டச் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டோட டாப்பில் டச் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆக்ஷன்லாம் வந்து பண்ணிக்க முடியும். சிங்கிள் டேப் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸ் வந்து பண்ணிக்க முடியும். டபுள் டேப் வந்து பண்ணும்போது ஃபார்வர்ட் பேக்வேர்ட்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு பீஸ்ட் மோட் ஒன்று ஆன் ஆகுது. ஸோ இந்த பீஸ்ட் மோட் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கில் வந்து லேட்டன்சி வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. 65mm லேட்டன்சி வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா கேமிங்ஸ் வந்து சுத்தமாக வந்து பிடிக்காது. ஸோ எனக்கு கேமிங் விளையாடுறது பிடிக்காது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த கேமிங் வந்து எவ்வளோ லேட்டன்சி இருக்குது அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் எனக்கு மூவி பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து லேட்டன்சி வந்து நான் பார்த்தேன். பட் எனக்கு மூவி பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சு லேட்டன்சி வந்துட்டு. பட் ஆனால் வந்து பார்த்தா கேம்ஸில் நான் விளையாண்டு பார்க்கல. ஸோ எனக்கு எந்த அளவுக்கு லேட்டன்சி இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் வந்து மியூசிக் கேட்கும்போது கால் குவாலிட்டியில் வந்து பார்த்தா எந்த விதமான பிரச்சனை கிடையாது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்க மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. என்னடா அது கொஞ்சம் சிங்க் ஆகலையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு, அது உண்மை. நெக்ஸ்ட் ஒன் பேரிங். ஸோ பேரிங்கில் வந்து பார்த்தா எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது, ரொம்ப நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முதலே சொன்னேன் பாக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆயிடுது. ஸோ பேரிங்கில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணிக்குள்ள முக்கியமாக விளையாடக்கூடாது. ஸோ லைட்டாக கொஞ்சம் தண்ணி பட்டுச்சுன்னா வந்து எந்த விதமான ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஸோ கலர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 4 கலர் வந்து இருக்குது. பிளாக்கு, ப்ளூ, ப்ரௌன், தென் அதுக்கப்புறம் ஒயிட். ஸோ 4 கலர் வேரியன்ட் தான் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா boAt AirPods 115. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து எந்த விதமான ப்ராப்ளம் வந்து நான் மேக்ஸிமம் வந்து பார்த்ததில்லை. ஸோ நமக்கு அந்த லேட்டன்சி மட்டும்தான் மேபி ஒரு ப்ராப்ளமாக இருக்குமே தவிர மற்றபடி வந்து சவுண்ட் குவாலிட்டி, கால் குவாலிட்டி, தெனக்கா பேரிங்கில் எந்த வித இஷ்யூ கிடையாது, ரொம்ப நீட்டாக வந்துருக்கு. ஓகே, பர்சனலாக வந்து
டிடபிள்யூஸோட நெக் பேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா பயந்துட்டே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம பப்ளிக் பிளேஸில் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்கும் திடீர்னு சம்டைம்ஸ் நம்ம தூங்கிட்டுனா கீழே விழுந்துருமோ, இது வந்து ரஷ்ஷாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஏதாவது கீழே போட்டு விழுந்து காலில் எவ்வளோ மிஸ் ஆகிங்களோ. ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு யோசிக்க தோணுது. ஸோ இது வந்து டிடபிள்யூஸில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமில் நீங்கள் நெக் பேண்ட் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா டிடபிள்யூஸோட நெக் பேண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சேஃப்டி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஹோமில் யூஸ் பண்ணுறீங்க, அப்பப்போ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிடபிள்யூஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி வந்து இப்போ நெக் பேண்ட் தான் எப்பவுமே நல்லாயிருக்கும். உங்களில் யாராவது வந்து பார்த்து இந்த boAt AirPods 115 வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ மற்ற யூஸில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.